ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாதி பீட்ரூட்டை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, லெமன், ஹனி, தண்ணி. இப்போ இதெல்லாம் நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி, லெமனை வந்து நம்ம அப்புறமா புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போய் மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடிகட்டியாச்சு. இந்த பேஸ்ட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம அப்போது வடிகட்ட வச்ச பேஸ்ட் இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ், அதிலே நம்ம கொஞ்சம் வாட்டர் ஊற்றி அதை நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த வாட்டர் கீழே இறங்கிடும். வடிகட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜூஸ் இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பாதி லெமனை உள்ளே புரிஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சிட்டு ஹனி வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது விருப்பப்பட்டால் நீங்கள் ஹனி இல்லாமல் கூட நீங்கள் சாப்பிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு 7 to 10 டேஸ் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின்னோட க்ளோ நல்லா க்ளோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்னிங் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சுகர் சேர்க்குற போது ஹனி சேர்த்திங்கன்னா நமக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சுகர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஹனி சேர்த்துருக்கேன். நம்மளோட பீட்ரூட் ஜூஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவைப்பட்ட இதில் மின்ட் லீவ்ஸ் சேர்த்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் மேலே இப்போ இதுக்கு டெக்கரேஷனுக்காண்டி ஒரு மின்ட் லீவ்ஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு.